ஒரு காதல். நானும் இந்த கேம்ப்ல ஒருத்தி தானே. அப்படி இருக்க என்ன மட்டும் எதுக்கு பிரிச்சு பாக்குறீங்க? அதான் எனக்கு பிடிக்கல. சொல்லுங்க சார். ஏன்னா உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் தான் பொறுப்பு. நான் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க எதனால இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது சின்ன மாமா. காலம் கடந்து வந்த உங்க மாற்றம், அக்கறை கண்டிப்பா எனக்கு சந்தோஷத்தை தராது. எனக்குள்ள எந்த சலனமும் இல்லை. ஏன்னா நான் உங்களை விட்டு விலகி ரொம்ப தூரம் வந்துட்டேன். இனி நான் பழைய வட்டத்துக்குள்ள வர முடியாது. நான் நானா இருக்கதா விரும்புறேன். நான் என்னோட வழியில போகணும். என்னடா வழக்கம் போல இன்னைக்கு டால் ரொட்டி தானா? பின் என்னடா பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செய்ய முடியும். எல்லாம் இன்னைக்கு இதை சாப்பிடுங்க, அது போதும். உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறதே பெரிய விஷயம். இதுல ரகரகமா வேற சமைக்கணுமோ? எனக்கு என்னமோ போன பிறவில உங்களுக்கெல்லாம் பொண்டாட்டியா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன்டா. நீ சொன்னதை கற்பனை பண்ணி பார்க்கவே செம்மையா இருக்குடா அன்பு. அதுவும் சேலையில சூப்பரா இருப்படா. சரி, எதுக்கு அப்படி நினைக்கிற? பின்ன என்ன, உங்களுக்கெல்லாம் சமைக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு, அதுக்காக சொன்னேன். நான் பாட்டுக்கு ஹீரோ ஆகி அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் டஃப் கொடுத்துருப்பேன். எங்க அப்பா அம்மா நான் பாடு இங்க வந்து உங்க கூட கஷ்டப்படுறேன். அதனாலதான் சொல்றேன், போன பிறவில உங்களுக்கு பொண்டாட்டியா தான் இருந்திருப்பேன். அப்படியே இருந்தாலும் இத்தனை பேருக்கு எப்படா பொண்டாட்டியா இருக்க முடியும்? இதுல எவனாவது ஒருத்தனுக்கு தானே பொண்டாட்டியா இருக்க முடியும். சமைக்கும் போது இப்படி எல்லாம் லாஜிக்கா பேசணும்னு வை, அப்படியே குத்தி கொலை பண்ணிடுவேன். சார் வாங்க கையா, உட்காருங்க. என்ன ரெண்டு பேரும் சமைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எங்க பட்டாலியன்ல நாங்க 2 பேரும் தான் சமைப்போம். எனக்கு சமைக்க தெரியாதனால பாத்திரம் வேலை கொடுக்கறது, காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதுன்னு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அன்புக்கு தான் சமைக்க தெரியும், அதனால அவன் தான் சமைக்க போறான். அப்படியா அன்பு? அப்படின்னா நல்லா வெரைட்டியா சமைப்பீங்க போல இருக்கே. அட நீங்க வேறங்க, அவன் வெரைட்டி எல்லாம் சமைக்க மாட்டான், வரட்டி மாதிரி தான் சமைப்பான். ஆ? என்னது வரட்டியா? அப்படின்னா தினமும் வரட்டி மாதிரி ரொட்டி சுட்டு போடுவான். வேற வழி இல்லாம நாங்களும் அதை சாப்பிட்டு காலத்தை ஓட்டுறோம். என்னங்க பண்றது? இன்னைக்கு நீங்க சாப்பிட போறீங்களே, அப்ப உங்களுக்கே புரியும். கயல், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே நான் சமையல் புக் பார்த்து செம்மையான ஒரு டிஷ் பண்ண போறேன். அப்ப தெரியும் என்னை பத்தி. அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு வெரைட்டியா சமைக்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. அப்படியா? சூப்பருங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நீங்க என்ன சமைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? அந்த பாலா போன கத்திரிக்காய் வாங்கி வச்சிருக்கோங்க, அதை வச்சு என்ன பண்ண முடியுமா பார்க்கணும். அத வச்சு என்ன கத்திரிக்காய் டிஷ் பண்ண போறோம்? என்ன கத்திரிக்காய்? ஹேய், என்ன கத்திரிக்காய்? சரிங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லுங்க. அதான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அதுவே போதும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. செஞ்சிருவோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது.
அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது வாவ் கலக்கிட்டோம்ல வாசனை கம கமன்னு வருது கயல் ராகவன் சார் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரோ இல்லையோ நீங்க நல்லா சமைக்க ட்ரைனிங் கொடுப்பீங்க போல இருக்கே இந்த பட்டாலியன்ல இருந்து போகும்போது ஒரு நல்ல குக்கா தான் போவேன்னு நினைக்கிறேன் போதும் போதும். வாவ், என்ன அன்பு, இன்னைக்கு சமையல் வேற மாதிரி, சும்மா கமகமன்னு வாசனையா இருக்கு. சார் எல்லாம் கையலோட கைடன்ஸ் தான் சார். அதான் எண்ணெய் கத்திரிக்காய், மிளகு ரசம், சாதம்னு வெரைட்டியா செஞ்சிட்டோம். அதான் நான் பார்த்தேன். எப்படியோ இத்தனை நாளா எங்களுக்கு கொடுத்த தண்டனைக்கு ஒரே நாள்ல பரிகாரம் பண்ணிட்டு போல இருக்கு. சார் பேசாம சாப்பிடுங்க சார். சரிம்மா, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் பரிமாறேன். பரவாயில்லம்மா, சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாமா, வாங்கம்மா. கயல், உங்க சமையல் எங்க அம்மா சமையல் மாதிரி அப்படியே இருக்குமா? சாப்பிடுங்க சார். அன்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஐயோ வேணாங்க, போட்டுக்கோங்க. ம். போலீஸ் நல்லா சாப்பிட்டாதான் உடம்பு ஹெல்தியா இருக்கும். அப்பா என்ன சாப்பாடு! கையில கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ மீன் நான் கொடுத்து வச்சிருக்கணும். டே அன்பு, நீ செம்ம லக்கிடா. சார், என்ன சார் நைட் ஜாக்கிங் பண்றீங்களா? நானும் ஜாக்கிங் தான் சார் கிளம்புனேன். நைட்டு டின்னர் செம்ம கட்டு கட்டினா, அதான் ஒரு இடத்துல உட்கார முடியல சார். அதுவும் இன்னைக்கு கயலோட சமையல் சார், சும்மா கலக்கிட்டாங்க சார். கத்திரிக்காய் குழம்பு, பொரியல், ரசம்னு செமையா பண்ணிட்டாங்க சார். அதான் இன்னைக்கு எல்லாருமே வயிறு முட்டை சாப்பிட்டோம் சார். ஆனா நீங்க தான் ஒரு வாரமா கையிலோட சாப்பாடை மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சார், என்ன? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரத்துக்கு கையில விட்டு கொடுங்க சார். தப்பா நினைக்காதீங்க சார். கையில ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி. ஸ்டாப் இட். நீ என்ன அந்த பொண்ணுக்கு ரெக்கமெண்டேஷனா? நீ சொன்ன அப்படியே சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் அவளை கேம்ப்ல சேர்த்துக்கணுமா? இங்க பார், அவளை மாதிரி நீ ஒரு ட்ரெயினி, நீ அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்றியா? அவசரப்படாதீங்க சார். நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க பெரிய மனசு பண்ணி கையலோட சஸ்பென்ஷனை இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன்.